ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூபெர்ரி மஃபின்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஃபின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி பட்டர் மில்க் தேவை. அதுக்காக நான் 1/2 கப் மில்கில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் நான் இப்போ 1 எக் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் விஸ்க் வச்சு பீட் பண்ணுறேன். விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபோர்க் இருந்துச்சுன்னா அது கூட வச்சு பீட் பண்ணலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் 1/4 கப் ஆயிலும் 1/4 கப் பட்டரும் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் 1/2 கப் ஆயில் கூட ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க்கையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை போட்டு பீட் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். அது 1 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் சேர்க்காம கூட பண்ணலாம். இப்போ 1 கப் ப்ளூபெர்ரி எடுத்துருக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம இதை நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பேட்டரில் ப்ளூபெர்ரிஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கலந்துட வேண்டாம், அப்படி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம எடுத்திருக்கிற இந்த பேட்டருக்கு 10லிருந்து 12 மஃபின்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். இப்போது நான் 6 மஃபின்ஸ் இருக்கக்கூடிய இந்த மஃபின் ட்ரே எடுத்துக்கிறேன். இதில் நம்ம இந்த மாதிரி மஃபின் லைனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்மளே கூட இந்த மாதிரி மஃபின் லைனர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மஃபின் ட்ரேக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இதை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. இது பட்டர் ஷீட் இல்லைனா பார்ச்மெண்ட் ஷீட்னு சொல்லுவாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதை இப்படி க்ராஸாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நல்லா அந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இப்போது அதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடையும் க்ராஸாக மடிச்சுக்கலாம். அது மாதிரியே இதையும் நல்லா சைட்ஸ் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது இதை இந்த கிளாஸோட சென்டரான இடத்துல இந்த க்ராஸை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லா பக்கமுமே நல்லா ரவுண்டாக இப்படி பிடிச்சி அழுத்தி விடுங்க. சைடில் தெரியக்கூடிய அந்த பேப்பர் எல்லாமே நல்லா இப்படி மடித்து அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த சைட்ஸ் எல்லாமே நல்லா அழுத்தி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான மஃபின் லைனர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பேட்டர் எல்லாமே இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லைனர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஊற்ற வேணாம், 3/4 ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம மஃபின்ஸ் நல்லா பெருசாக உப்பி வரும். அதனால் 3/4 மட்டும் ஊற்றினா போதும். இப்போ எல்லாமே ஊற்றி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பேட்டர் நல்லா ஃப்ளாட்டாக செட் ஆகுறதுக்காக நம்ம இந்த மாதிரி அடியில் தட்டிக்கலாம்.
இப்போ இது மேலே நான் சுகரை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம இப்போ அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 30 to 35 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணால் போதும். இதை நம்ம இப்போ அவனில் வச்சிடலாம். 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு டூத்பிக் வச்சு நம்ம இது லைட்டாக குத்தி பார்க்கலாம். அது ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.